அன்பார்ந்த நாமக்கல் பாராளுமன்ற தொகுதியினுடைய வாக்காளர் பெருமக்களுக்கு விவசாய முன்னேற்றக் கழக நிறுவன தலைவர் செல்லராஜாமனின் அன்பு வேண்டுகோள். அதாவது வருகின்ற 19/4/2024 அன்று நடைபெறவுள்ள பாராளுமன்ற பொதுத் தேர்தலில் வாக்காளர்கள் அனைவரும் தமிழ்நாட்டினுடைய நலன் காக்க, இந்திய நாட்டின் வளர்ச்சியை நோக்கி சென்றுவதற்கு சிந்தித்து வாக்களிக்க வேண்டுகிறேன். அதாவது நாமக்கல் பாராளுமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வேட்பாளராக உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகின்றவர் அருமை சகோதரர் VS மாதேஸ்வரன் அவர்கள் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய நாமக்கல் மாவட்ட கழக செயலாளர் பணியாற்றியுள்ளார். தற்போது திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தன்னை இணைத்து கொண்டு அடிப்படை உறுப்பினராக கையெழுத்திட்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் MK ஸ்டாலின் அவர்களால் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிறார். இவருடைய பொதுச் செயலாளர், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் ஈஸ்வரன் அவர்கள் நடந்து முடிந்த கடந்த சட்டமன்ற தேர்தலில் 3 ஆண்டுகளுக்கு முன்பு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருந்து அதிலிருந்து விடுவித்து திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தன்னை உறுப்பினராக இணைத்து உதயசூரியன் சின்னத்தில் திருச்செங்கோடு சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார். தேர்தல் ஆணைய சட்ட முறைப்படி ஒரு இயக்கத்தில் உறுப்பினராக இருப்பவர் இன்னொரு கட்சியில் உறுப்பினராக இருப்பதற்கு சட்டத்தில் இடமில்லை. அப்படி இருக்கின்ற பொழுது ஏற்கனவே கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொதுச்செயலாளர் ஈஸ்வரன் அவர்கள் தான் வைத்த கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருந்து கொண்டு உதயசூரியன் சின்னத்தில் திமுகவில் உறுப்பினராக எப்பொழுது போட்டியிட்டாரோ அப்பொழுதே கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பதவி செல்லாதாகிவிட்டது. அந்த பதவியில் அவர் நீடிப்பதற்கு உரிமை இல்லை. அனைவருக்கும் தெரிந்த உண்மை. இது சட்டப்படியும் செல்லத்தக்கதல்ல அவர் நீடிப்பது. அப்படி இருக்கின்ற பொழுது கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி திராவிட முன்னேற்றக் கழகத்துடன் கூட்டணி உடன்படிக்கையை கையெழுத்திட்டு மாதேஸ்வரனை வேட்பாளராக அறிவித்தது எப்படி சாத்தியக்கூறு? ஒரு கட்சிக்கு பொதுச் செயலாளரே அவர் இல்லை. தற்போது ஈஸ்வரன் அவர் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறார். அப்ப ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினராக ஈஸ்வரனும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவரும் ஒப்பந்தம் போட்டார் என்று சொல்லலாம். எனவே மீண்டும் அப்படி இருக்கையில் மாதேஸ்வரன் தற்போது உதயசூரியன் சின்னத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து போட்டியிடுகிறார். பெரும்பாலும் இந்த நாமக்கல் பாராளுமன்ற தொகுதி கொங்கு சமுதாயத்தினர் விவசாயிகள் அதிகமாக மதிக்கின்ற பகுதியாகும். கொங்கு சமுதாய மக்கள் எப்பொழுதுமே திராவிட முன்னேற்ற கழகத்தை வெறுத்து வருகிறார்கள், ஒதுக்கி வருகிறார்கள், வாக்களிப்பதில்லை. ஆனால் இவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நிற்பதால் கொங்கு சமுதாய வாக்குகள் தன்னை விட்டு சென்றுவிடும் என்பதற்காக நான் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியை சேர்ந்தவன் தான் என்று மாதேஸ்வரன் வாக்கு கேட்பது கடும் கண்டனத்திற்குரியது. மேலும் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த திராவிட முன்னேற்ற கழகம் நாமக்கல் மாவட்டத்தில் வளையப்பட்டி, என்புதிப்பட்டு, அருவு பகுதிகளில் சிப்காட் தொழிற்பேட்டை அமைப்பதற்காக தமிழக அரசு 800 ஏக்கர் கையகப்படுத்துகிறது. அதில் ஏறத்தாழ 430 ஏக்கர் முப்போகம் விளையும் விவசாய நிலங்கள். சொன்னதைத்தான் செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம். ஒருபோதும் மக்களை பாதிக்கின்ற எந்த திட்டத்தையும் திராவிட முன்னேற்றக் கழகம் நடைமுறைப்படுத்தாது என்று அடிக்கடி சொல்லுகிறார். ஆனால் அப்படிப்பட்ட முதல்வர் விவசாய நலனுக்கு எதிராக விவசாயிகள் அத்தனை பேரும் இந்த சிப்காட் தொழிற்பேட்டை வேண்டாம், விளைநிலங்கள் பாதிக்கும், காற்று மாசுபடும், தண்ணீர் முழுவதும் மாசுபடும் என்று ஏறத்தாழ விவசாய முன்னேற்ற கழகத்துடன் சேர்ந்து சிப்காட் எதிர்ப்பு குழுவினர் 56 கட்ட போராட்டம் நடத்தியுள்ளார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர், மாநிலங்களவை உறுப்பினர் அருமை சகோதரர் KRN ராஜேஷ் அவர்கள்
இந்த சிப்காட் தொழிற்பேட்டை அமைந்தே தீரும் என்று கூறி வருகிறார். தற்போது தேர்தல் பரப்புரையிலும் மாதேஸ்வரன் ஈஸ்வரன் அவர்களையும் வைத்துக் கொண்டே இந்த சிப்காட் தொழிற்பேட்டை கொண்டு வந்து தீர்வன் என்று சொல்லுகிறார். ஆனால் மாதேஸ்வரன் அவர்கள் வேட்பாளராக அறிவிப்பதற்கு 2 மாதங்களுக்கு முன்பு வரை எங்களோடு 2-3 போராட்டத்தில் சிப்காட்டை எதிர்த்து போராட்டத்தில் கலந்து கொண்டார் என்பதை நினைவூட்டுகிறேன். ஈஸ்வரன் அவர்களும் வளையப்பட்டி பகுதியில் வந்து மக்கள் கருத்து கேட்டு கொங்குநாடு மக்கள் கட்சி ஒருபோதும் விவசாயத்தை பாழாக்கும் இந்த சிப்காட் தொழிற்பேட்டை அமைக்க அனுமதிக்க மாட்டோம் என்று சொன்னார். ஆனால் இப்போது நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட செயலாளர்கள் சிப்காட் தொழிற்பேட்டை கொண்டு வந்து தீர்வேன் என்று சொல்லுகிறார். அதற்கு கண்டனம் தெரிவிக்கிறீர்களா? சிப்காட் வர அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்கிறீர்களா? இல்ல சிப்காட் வேண்டும் என்று சொல்கிறாரா? உங்கள் நிலைப்பாடு என்பதை வேட்பாளர் மாதேஸ்வரன் அவர்களும் ஈஸ்வரன் அவர்களும் மக்களுக்கு விலக்கி சொல்ல கடமைப்பட்டுள்ளார்கள். மேலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர் மாநிலங்களவை உறுப்பினர் KN ராஜேஷ்குமார் அவர்கள் கடந்த 4-5 மாதங்களுக்கு முன்பு பேசி ஒரு காணொலியை உங்களுக்கு காட்டுகிறேன். திமுகவை பொறுத்தவரை எந்த மாவட்ட செயலாளரும் கட்சியினரை மணல் அல்ல அனுமதித்ததில்லை எனவும் தான் ஒருவன் மட்டுமே கட்சியினரை மணல் அல்ல அனுமதித்துள்ளதாகவும் MP ராஜேஷ்குமார் பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. ஏற்கனவே தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திமுகவினர் கட்ட பஞ்சாயத்து செய்வதோ சட்ட விரோத செயல்களில் ஈடுபடவோ கூடாது என அறிவுறுத்திய நிலையில் MP ராஜேஷ்குமார் பேசிய வீடியோ சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. நான் யாரையுமே இது பண்ண இப்போ எல்லாத்தையும் நான் MLA KP ராமசாமி நீ மண்ணல்லாத நிறுத்திட்டேன். எல்லாத்தையும் நிறுத்திட்டேன். எந்த மாவட்டத்திலையும் எந்த மாவட்ட செயலாளரும் இப்படி கட்சிக்காரங்களை கூப்பிட்டு நீங்கள் அல்லுங்கன்னு சொல்லவே கிடையாது. நான் ஒருத்தம் தான் சொன்னேன். மீது எல்லாம் அந்த கம்பெனிக்காரங்கிட்ட கொடுத்து பணம் வாங்கிட்டு போயிட்டாங்க. நான் ஒருத்தம் தான் கட்சிக்காரங்க சேர்ந்து எல்லாம் செய்யுங்கன்னு சொல்லி கட்சிக்காரன் கையில் கொடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்வீரர் கூட்டத்தில் பேசுகிறார். அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் அமைச்சர்கள் எல்லாம் நாடு முழுவதும் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கின்ற மண்ணை அள்ளுவதற்கு கம்பெனிக்காரரிடம் கொடுத்து விட்டு பணத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். நான் ஒருவர் மட்டும்தான் இங்கு நம் மாவட்டத்தில் கட்சிக்காரர்களை மண்ணை அள்ளி செல்ல அனுமதித்திருக்கிறேன் என்கிறார். கனிம வள கொள்ளையை அனுமதிக்கிறார். தமிழ்நாட்டில் இருக்க கனிம வளங்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அள்ளி செல்லலாம் என்று கூறுகிறார். இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா? இதற்காகத்தான் வாக்களிக்க போறீர்களா? சிந்தித்து பார்க்க வேண்டும். அனைத்தும் கொள்ளை. தேர்தல் வாக்குறுதி என்ன சொன்னார்கள்? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதலில் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும், அதில் கையெழுத்திடுவோம் என்று சொன்னார். நீட் தேர்வை ரத்து செய்யறதுக்கு கையெழுத்திடுறதுக்கு மாநில அரசுக்கு ஏதாவது அதிகாரம் இருக்கிறதா? உச்சநீதிமன்ற தீர்ப்பு, மத்திய அரசு எடுத்த முடிவு அனைத்து மாநிலங்களும் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் மத்திய அரசுக்கு அழுத்தம் வேண்டுமென்றால் கொடுக்கலாமா ஒழிய ரத்து செய்யும் முதல் கையெழுத்தின்றீர்களே. 3 வருட காலம் நீட்டை ரத்து செய்து விட்டீர்களா? நீட் தேர்வில் தோல்வியுற்ற மாணவியெல்லாம் தற்கொலை செய்வதற்கு காரணம் நீங்கள் தான். நீட் தேர்வுக்கு படிக்க வேண்டும், நீட் தேர்வு தான் நடத்தப்படும் என்று சொல்லியிருந்தால் அதற்கு தயாராகியிருப்பார்கள். இந்த வருடம் எடுத்து விடுகிறோம், இந்த வருடம் ரத்தாகிவிடும் என்று பொய்யாய் சொல்லி இந்த மாணவர்களை எல்லாம் இறப்புக்கு நீங்க தான் பொறுப்பேற்க நேரிடும். மேலும் கடந்த தேர்தல் போது பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதியிலேயே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் டீசலுக்கு 5 ரூபாயும் பெட்ரோலுக்கு 4 ரூபாய் குறைக்கப்படும் சொன்னீங்க. பெட்ரோலுக்கு ஏதோ 3 ரூபாய் குறைச்சிங்க, டீசலுக்கு 1 ரூபாய் குறைத்தீங்களா? அண்டை மாநிலங்களாக கர்நாடகாவில் டீசலுக்கு தமிழ்நாட்டை விட 7 ரூபாய் குறையா கொடுக்குறாங்க 1 லிட்டருக்கு. பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா 9 ரூபா 1 லிட்டருக்கு தமிழ்நாட்டை விட. எல்லா லாரிகளும் பாண்டிச்சேரியிலும் கர்நாடகாவில் டீசல் இல்லை. அதனால தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு இழப்புன்னு உங்களுக்கு தெரியுமா? மக்களை பற்றி சிந்திக்கின்ற அரசாங்கா இன்னைக்கு மோட்டார் தொழில் முழுவதும் அழிந்து வருகிறது. இந்த டீசலை மற்ற மாநிலம் மாதிரி நீங்க குறைக்கிறதுக்கு தயாரா? ஏன் குறைக்க முன் வரவில்லை? இப்ப என்ன சொல்றீங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தா டீசல் லிட்டருக்கு 65க்கும் பெட்ரோல் லிட்டர் 75க்கும் வழங்கப்படும் சொல்றீங்க. இது சாத்தியக்கூறுக்கா? இது யாராலும் முடியுமா? 2 ரூபாய் குறைக்க முடியாத முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் 1 லிட்டருக்கு 25 ரூபாய் குறைக்கிறார். சிரிப்பா இல்லையா? இன்னும் உங்களை மக்கள் நம்புவார்களா? மேலும் கடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் சிலிண்டருக்கு சப்சிடி தருவோம் நாங்கள் வெற்றி பெற்றால். நீங்க இதுவரை 100 ரூபாய் சப்சிடி கொடுத்தீங்களா?
இப்ப என்னங்கிறீங்க, சிலிண்டருக்கு 500 ரூபா கொடுக்குறாங்க. நாங்க வந்தால் ஆட்சிக்கு வந்தால் திராவிட முன்னேற்ற கழகம் எம்பி தேர்தலில் வெற்றி பெற்று என்டிஏ ஆட்சி அமைக்கணும், 500 ரூபாய்க்கு சிலிண்டர் கொடுக்கப்படும். இது பொய்யான வாக்குறுதி அல்லவா? ஆனால் அனைத்து இந்திய அண்ணாவிட முன்னேற்ற கழகத்தில் பாருங்க, முன்னாள் முதல்வர் எதிர்க்கட்சி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் தெளிவா சொல்றார், அனைத்து கோரிக்கைகளும் அமைய இருக்கின்ற மத்திய அரசின் கவனத்திற்கு எடுத்து சென்று வலியுறுத்தி போராடுவோங்கிறார். இது நியாயமானது. நீங்க நடைமுறைப்படுத்தப்படும் பொய்யான வாக்குறுதி செஞ்சே தீர்வுன்றீங்க, நடைமுறைப்படுத்தப்படாத வாக்குறுதிகளை செய்யறீங்க. மேலும் நானும் ஒரு விவசாயின்னு சொல்றீங்க. எப்படி நீங்க விவசாயின்னு சொல்லிக்குவீங்க? டெல்டா மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் உங்க ஆட்சியில தான் டெல்டா மாவட்டம் வேளாண் பாதுகாக்கப்பட்ட மண்டலமா அறிவிச்சீங்களா? அதிமுக ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தாரு. நீங்க எல்லாம் அதுக்கு முயற்சி எடுத்தீங்களா? மீத்தேன் திட்டத்தை ஏற்று போராடினீர்களா? ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை ஏற்று போராடினீர்களா? என்ன செய்தீர்கள் சொல்லுங்க. இப்ப குறிப்பா இந்த நாமக்கல் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா, நான் சார்ந்த மோகனூர் எடுத்துக்க. எடப்பாடி பழனிசாமி ஆட்சியிலிருந்து செல்வதற்கு முன்பு சற்று 2-4 மாதங்களுக்கு முன்பு பொதுமக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை ஏற்று விவசாயிகளுடைய நலங்காக்க ஒரு அறிவிப்பு கொடுத்தார். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஒன்றியம் ஒருவந்தூர், கரூர் மாவட்டம் நெரூருக்கிடையே காவிரி ஆற்றின் குறுக்கே 430 கோடி ரூபாயில் தடுப்பணை அமைக்கப்படும் ஒரு வாக்குறுதி கொடுத்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டார் அரசாணை. அதற்கான ஆய்வு பணிக்கும் 25 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஆய்வு பணிகள் நடைபெற்று வந்தது. அந்த ஆட்சி நீடித்திருந்தால், மீண்டும் வாக்களித்து பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தால் இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கும். கரூர், நாமக்கல், திருச்சி மாவட்ட விவசாயிகளுடைய வாழ்வில் பால்வாத்திருப்பார்கள். ஆனால் மக்கள் அனைத்து இந்திய அண்ணாவிட முன்னேற்ற கழகத்தை புறக்கணித்தால் மீண்டும் ஆட்சிக்கு வந்த இந்த திராவிட முன்னேற்ற கழக ஸ்டாலின் தலைமையிலான அரசு பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கின்ற கனிம வளம் மற்றும் பொதுப்பணி நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கின்ற மூத்த அமைச்சர் மாண்புமிகு துரைமுருகன் அவர்கள் இந்த திட்டம் தேவையில்லாத ஒன்று, நிதி இல்லை என்று திட்டத்தை அடியோடு ரத்து செய்து விட்டார். இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. அனைத்து இந்திய அண்ணாவிட முன்னேற்ற கழகம் எந்த திட்டத்தை கொண்டு வந்ததோ அந்த திட்டத்தை நிறைவேற்றாமல் ரத்து செய்வதுதான் திராவிட மாடல் ஆட்சி. அதிமுக ஆட்சியில மோகனூரை தாலுகாவா அறிவிச்சாங்க. கேட்டதால 5 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா இன்றளவுக்கு மோகனூர்ல அரசு மருத்துவமனை என்பது வெட்கக்கேடான விஷயம். மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையமா தான் இருக்குது. ஒரு தாலுகாயி, ஒரு பேரூராட்சி, 25 ஊராட்சி மன்றங்கள், ஊராட்சி பஞ்சாயத்து இருக்குது. ஆனா இந்த பகுதியில் ஒரு அரசு மருத்துவமனை இல்லாதால் விபத்துகள் ஏற்பட்டால், இயற்கைக்கு எதிரான மரணங்கள் ஏற்பட்டால் உடற்கூறு ஆய்வு செய்வதற்கு கூட, போஸ்ட்மார்ட்டம் செய்வதற்கு நாமக்கல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு எடுத்து செல்ல வேண்டியுள்ளது. இதை ஏதாவது செய்தீர்களா? எத்தனை முறை கோரிக்கை கொடுத்தோம். இந்த ஆட்சி அமைந்த பிறகு விவசாய முன்னேற்ற கழகம் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தது. அரசு மருத்துவமனை வேண்டும் என்று செவிசாய்த்தீர்களா? இப்ப பாத்தீங்கன்னா KRN ராஜேஷ்குமார் ராசிபுரத்துக்கு நாமக்கல் மாவட்ட அரசு தலைமுறை அமைப்பதற்கான நிதி ஒதுக்கப்பட்டிருந்தார். இவர் ஊருக்கு மட்டும் செய்து கொள்ள வேண்டும். இதான் திராவிட மாடல் ஆட்சி. முறையா எந்த திட்டத்தையும் இதுவரை நிறைவேற்றவில்லை. மீண்டும் வாக்காள பெருமக்களை உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற வச்சால் தமிழ்நாட்டை எந்த ஒரு ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியுதான் நிதர்சனமான உண்மை. நீங்கள் தயவு செய்து வாக்களிக்கும் முன்பு உங்களுடைய வாக்குடைய வேல்யூ, மதிப்பை தெரிந்து கொண்டு கடந்த காலங்களில் இவர்கள் எப்படி செயல்பட்டுக் கொண்டிருக்காங்க எண்ணி பார்த்து வாக்களித்து கேட்டுக்கொள்கிறேன். வாக்காள பெருமக்களே, நீங்கள் அளிக்கின்ற வாக்கு, நீங்கள் போடுகின்ற வாக்கு இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக செல்ல வேண்டும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு தமிழகத்தை பின்னோக்கி எடுத்துச் செல்கிறது. ஒவ்வொரு அமைச்சரும் பாருங்க, 17 அமைச்சர்கள் ஊழல் குற்றச்சாட்டில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கிறார். பல்வேறு போக்குவரத்துறை வேலை செய்தவர்களிடம் வேலை வாங்கி தருவதாக, வேலை போட்டு தருவதாக வாக்குறுதி கொடுத்து கொள்ளையடித்து விட்டு ஒரு சிறையில் இருப்பவனு வக்காலத்து வாங்கி பேசுறார் முதல்வர். இப்ப பாத்தீங்கன்னா கவர்னர் சட்டப்படி செயல்படல அப்படின்னு சொல்றார். நம்மளுடைய பொன்முடி, மாண்புமிகு அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு நீதிமன்றம் தண்டனை விதித்து அவருக்கு அவர் மனைவிக்கும்
உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு. பதவி பறிக்கப்பட்டது. எம்எல்ஏ பதவியும் காலி என்று சட்டமன்ற தொகுதி காலி என்று திருக்கோவில் அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் உச்சநீதிமன்றம் இடைக்கால ஒரு தடை கொடுத்துள்ளது. தீர்ப்பு வரும் வரை, இறுதி தீர்ப்பு வரும் வரை அவரை தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என்றுதான் சொல்லியிருக்கிறது. குற்றவாளி அல்ல என்று எங்குமே நீதிபதி சொல்லவில்லை. அப்படி இருக்கையில் ஒரு தார்மீக அடிப்படையில் மீண்டும் பதவி பிரமாணம் செய்து வைக்க முதல்வர் கவர்னருக்கு சொல்லலாமா? கவர்னருக்கு கடிதம் கொடுக்கிறார், பொன்முடியை மீண்டும் அமைச்சரவையில் சேர்ப்பதற்கு வேண்டும் என்று. கவர்னர் அன்றைய தினம் டெல்லி செல்வதற்கு ஏற்கனவே நிகழ்ச்சி நேரம் குறிப்பிடப்பட்டுள்ளது, ஒப்புக்கொண்டுள்ளார். வருவதற்கு முன்பு வந்து சட்ட ஆலோசனையுடன் அவர் ஏற்கனவே தண்டனை பெற்றவர், எப்படி என்று ஆலோசனை பெற வேண்டும். கவர்னர் என்பவர் சட்டத்திற்கு உட்பட்டு தான் செயல்பட வேண்டும், ஆலோசனை பெற டைம் வேணும். ஆனால் உடனடியாக மாநில அரசுடைய பரிந்துரை நிராகரிக்கிறார். முதல்வரை அசால்தமாக அவருடைய கோரிக்கை ஏற்கவில்லை என்று பறைசாற்றினீர்களே. ஆனால் அதே பார்த்தீங்கன்னா உங்களுடைய சட்டமன்றம், ஒரு சட்டமன்றத்துடைய சபாநாயகர் பொது மனிதனாக நடுநிலையோடு செயல்பட்டாரா? அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலா, ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான இரண்டாக உடைந்தது. அனைத்து தொண்டர்கள், நிர்வாகிகள் அனைவரும் எடப்பாடி பழனிசாமி பக்கம் சென்றார்கள். நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தால் பொதுக்குழு ஏகமனதாக பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் எடப்பாடி பழனிசாமி. நீதிமன்றத்துக்கு அது செல்லாது என்று ஓ பன்னீர்செல்வம் சென்றார். பொதுக்குழு உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர் முறையாக பொதுக்குழு தேர்ந்தெடுக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற பொதுச் செயலாளர் தொடர்வதற்கு தடை இல்லை அப்படின்னு தீர்ப்பு சொல்லியாச்சு. இரட்டையில எடப்பாடி பழனிசாமி தேர்தல் ஆணையம் தீர்ப்பு சொல்லிடுச்சு, நீதிமன்றமும் தீர்ப்பு சொல்லிடுச்சு. கரைவேட்டி கட்டுவதற்கு கூட ஓ பன்னீர்செல்வத்திற்கு அனுமதி வழங்கவில்லை நீதிமன்றம். அப்படி இருந்தவர் ஒரு முறையாக சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர், எதிர்க்கட்சி துணைத் தலைவராக உதயகுமார் அவர்களை நியமிக்க வேண்டும் என்று சபாநாயகர் அப்பாவுக்கு கடிதம் கொடுத்தார. 2 வருடமாக இருக்கை ஒதுக்கினீர்களா? இதான் திராவிட மாடல் ஆட்சியா? நீங்க எப்படி கவர்னரை பத்தி குறை சொல்றீங்க? என்ன யோக்கியது இருக்குது? மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு எதிர்க்கட்சி தலைவர் தன் கட்சியில் யாரை துணைத் தலைவராக நியமிக்கிறாரோ அவருக்கு எங்கு இருக்கை ஒதுக்க வேண்டுமா சட்டப்பேரவை ஒதுக்கினாரோ சபாநாயகர், நீங்க கவர்னரை குறை சொல்றீங்க. அன்றைய முதல்வர், இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த அவருடைய ஆட்சியின் போது பொங்கல் தொகுப்பு, கரும்பு, பச்சரிசி அத்துடன் சேர்த்து ரொக்கமாக 2500 ரூபாய் பொங்கலுக்கு வழங்கினாரே. அன்றைய தினம் இன்றைய முதல்வர் ஸ்டாலின் என்ன சொன்னார்? ஏன் 5000 கொடுக்கக்கூடாது என்று கேள்வி கேட்டார். ஆனால் தாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த 2500 கொடுத்தீர்களா? 1000 ரூபாய் கொடுத்தீர்கள். அதுவும் பாதி கட்சிக்காரன் கொண்டு போயிட்டான். அன்றைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வங்கி அக்கௌண்ட்டுக்கு அனுப்புறாரு, அனைவருக்கும் பயனாளிகளுக்கு நேரடியாக சென்றது. நீங்க கட்சிக்காரங்கிட்ட கொடுத்து விளம்பரம் தேடிக்கிட்டீங்க, பாதி பணத்தை பயனாளிகளுக்கு கிடைக்காம கட்சிக்காரனை கொண்டு போயிட்டான். இதான் திராவிட மாடல் ஆட்சி. எந்த ஒரு திட்டமும் நீங்கள் தீட்டப்பட்ட திட்டங்கள், அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் நெடுந்தூரம் தொலைநோக்கு பார்வையுடன் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் அல்ல, மக்களை முழுமையாக சென்றடையவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. கடந்த ஆட்சியின் போது அனைத்து இடங்களிலும் தேர்தல் பரப்புரையில் சொன்னீர்களே, குறிப்பாக கனிமொழி சொன்னார்களே, என்ன சொன்னார்? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக முதற்கட்டமாக தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நடத்தும் மது தொழிற்சாலைகள் அனைத்தும் மூடப்படும் என்று சொன்னாரே. இன்னைக்கு 11 தொழிற்சாலை ஏறத்தாழ மது தயாரிப்பு நிறுவனம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதுல 10 திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவங்க. ஜெகத் ரட்சகன், டிஆர் பாலு, உங்க மாதிரி அவங்க நடத்துறதான். ஒரே ஒரு மிடேஸ் தான் வேற உங்களுக்கு. இந்த என்னைக்காவது ஒன்னையாவது க்ளோஸ் பண்ணியிருக்கீங்களா? என் பாட்டிலுக்கு 10 ரூபா பாலாஜின்னு பேர் வாங்கினீங்களே. உலக புகழ் குடிமகன்கள், ஏழை எளிய கூலி தொழிலாளர்கள். ஒரு உடம்பொலிக்குன்னு சொன்னார் முத்துசாமி அமைச்சர் சொன்னார், வேலைக்கு போறவங்க உடம்பொலி குடிக்கிறானே, அந்த வேலைக்கு போறவங்க ஒருத்தரி உடம்பொலி போக்க குடிக்கிறவங்க கூட 10 ரூபா பிடிங்கி தின்னீங்களே. இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா? எந்த ஊர்ல கள்ள லாட்டரி சீட்டு விற்கல? தடை செய்யப்பட்ட அத்தனை லாட்டரி சீட்டு வித்துக்கிட்டு இருக்கு. இப்ப பிஜேபி பத்தி சொல்றீங்களே, 6000 கோடி தேர்தல் பத்திரம் வாங்கினான்னு சொல்றீங்களே. இந்த தேர்தல் பத்திரம் 6600 கோடி அவங்களுக்கு கொடுத்தது குற்றச்சாட்டுன்னு சொன்னீங்கன்னா,
அவங்க ஏறத்தாழ பாரதிய ஜனதா கட்சி 19 மாநிலங்கள்ல ஆட்சியில் இருக்காங்க. ஒரு 19 மாநிலங்கள்ல ஆட்சியில் இருக்க கட்சிக்கு 6,000 கோடி கொடுத்தான்றீங்களே. அதிமுக 10 கோடி தான் மிகவும் குறைந்த எண்ணிக்கையில் தான் கொடுத்திருக்காங்க. ஆனா திமுக கட்சிக்கு 1 கோடி ரூபாய், ஒரு மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கின்ற கட்சிக்கு 600 கோடி ரூபாய் தேர்தல் பத்திரம் வந்திருக்குது. அதில் 500 கோடி ரூபாய் கள்ள லாட்டரி விற்கும் மார்டின் ஒருவர் மட்டுமே கோடி கொடுத்திருக்கார். எந்த எதிர்பார்ப்புடன் அவர் கொடுத்திருப்பார்? இந்த ஆட்சியில் எவ்வளவு பலனடைந்திருப்பார்? நினைத்து பார்க்க வேண்டும். ஊழலை பத்தி மற்றவங்க மேல சொல்றப்ப நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு மாநிலத்தில் ஆட்சி இருக்க ஒரு மாநில கட்சிக்கு 600 கோடி ரூபாய், அந்த 600 கோடி ஒரே ஒரு நபர் மார்டின் மட்டுமே 500 கோடி ரூபாய் கொடுத்திருக்கார். இதையும் தெரிஞ்சு நீங்க மற்றவங்க மேல குற்றச்சாட்டு சொல்லிட்டீங்களே. இந்த ஜாபர் பாத்தீங்கன்னா இப்ப போதை, அவர் யாரு கூட தொடர்பு? எல்லாம் உங்க உறவினர்களோட தான் தொடர்பு இருக்காரு. யாருக்கு தெரியாது? 2000 கோடி போதை பொருட்கள் கடத்தல் வழக்கில் இப்ப இருக்கார். வாக்குமூலம் தெளிவா கொடுத்திருக்காரு. இன்னும் கொஞ்ச நாள் வரப்போகுது. யாரெல்லாம் அது சம்பந்தப்பட்டவங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும். கனிம வளங்கள் எடுத்துக்க, கோயம்புத்தூர்ந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த கனிமங்களும் கேரளாவுக்கு கடத்தப்படுகிறது. அதுக்கு ஒரு கலெக்ஷன் பண்ற ஏஜென்ட் மாதிரி போட்டு வசூல் பண்ணிட்டு இருக்கீங்க. கன்னியாகுமரியில் மடைகள் அனைத்தும் உடைக்கப்பட்டு கம்ப்ளீட் அங்கிருந்து தினசரி ஆயிரக்கணக்கான கனரக லாரியில் கேரளாவுக்கு கடத்தப்படுகிறது. ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் ரோடு போடுறதுக்கு பில்டிங் கட்டுற கூட ஜல்லி கிடைக்காது, எம்சாண்ட் கிடைக்காது. இந்த நிலை தான். இப்போ சீமானங்க பலகட்ட போராட்டம் நடத்தினார். செவிசாய்த்தீர்களா? என்ன செஞ்சீங்க? ஒட்டுமொத்த கனிம கொள்ளை. முறையாக இந்த கனிமவள கடத்தலை தடுத்து உறுதுணையாக இல்லாமல் அரசு நேர்மையாக நடத்தினாவே ஆண்டுக்கு கூடுதலாக கனிமவளத்துறைக்கு 250 கோடி ரூபாய் வருவாய் கூடும். முயற்சி எடுத்தீர்களா? இல்லையே. எதை வச்சு நீங்க ஓட்டு கேட்கறீங்க? நீங்க என்னத்தை இது வரைக்கும் செஞ்சிருக்கீங்க? தயவு செய்து வாக்காளர் பெருமக்களே சிந்தியுங்கள். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நீங்கள் அளிக்கின்ற வாக்கு தமிழ்நாட்டை புதைகுழியில் தள்ளுவதற்கு சமம். எனவே இந்த ஆட்சி விரைவில் வீட்டுக்கு செல்கின்ற ஆட்சி. நடைபெற இருக்கின்ற தேர்தலில் தயவு செய்து வாக்காளர் பெருமக்களே சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். எந்த சூழ்நிலையும் உதயசூரியன் சின்னத்திற்கோ அதனுடைய கூட்டணி கட்சிக்கோ வாக்களிக்க வேண்டாம் என்பதை அன்போடு இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். செல்லராஜாமணி, நிறுவன தலைவர், விவசாய முன்னேற்ற கழகம்.